நம்ம எதிர்பார்க்கறதை விட பொதுமக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, எழுச்சியோடு எதிர்பார்க்குறாங்க அண்ணாமலை அவர்களை. பாஜகவிலிருந்து முக்கிய நிர்வாகிகள் நிறைய பேர் வந்து அண்ணாமலை அவர்கள் இப்போ புதிய இயக்கம் ஆரம்பித்தோடனே பாஜகவிலிருந்து விலகி அண்ணாமலை அவர்கள் கூட சேர்ந்துருக்கிறாங்க. இது பாஜகவுக்கு பின்னடைவாக இருக்குமா? பாஜக பின்னடைவு கிடையாது. அண்ணாமலை விரும்புகிறவங்க, ஏன்னா நாங்கள்லாம் அண்ணாமலை அப்போலேருந்து விரும்புகிறோம். அந்த ஃபாலோவர்ஸில் நாங்கள் அண்ணாமலை நல்ல தலைவர் அப்படின்ற ஒரு முறையில் நாங்கள்லாம் வந்து முன்னாடி சப்போர்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து விஜய்க்கு ஒரு போட்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்லி நிறைய கண்டிப்பாக விஜய்க்கு போட்டியாக அல்ல, விஜய் கட்சியில் ஒரு ஆட்சியில் ஏதாவது தவறுகள் செய்தால் கண்டிப்பாக குரல் கொடுப்பார் அண்ணாமலை. திராவிட இயக்கங்களுக்கு அண்ணாமலை எந்த அளவுக்கு ஒரு இதாக இருப்பார்? இப்போன்னு இல்லை, நீங்கள் முன்னாடி பாஜகவின் மாநில தலைவராக இருக்கும் பொழுதே திராவிட கட்சிகளை எதிர்த்த முதல் தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். ஆனால் இப்பொழுதும் எதிர்த்து கொண்டு தான் இருப்பார். இப்போ நீங்கள் பாஜகவில் முக்கிய நிர்வாகத்தில் போஸ்டிங்கில் இருந்தீங்க, இப்போ நீங்களும் அண்ணாமலையோட இல்லை, இப்போ நம்ம இப்போ முதல்ல ஒரு 15 சென்னையில் ஒரு 15 மாநில நிர்வாகிகள் நாங்கள்லாம் வந்து இணைஞ்சிருக்கோம். நிறைய பேர் வர விருப்பப்படுறாங்க, வருவாங்க, இனிமேல் இணைவாங்க. இது பாஜகவுக்கு அதில் எந்த ஒரு வளர்த்து கொண்டு வந்த பாஜக அப்படி இல்லை, அந்த மாதிரி எந்த ஒரு பாஜகவுக்கான பின்னடைவு எதுவுமே கிடையாது. இது அண்ணாமலையுடைய ஃபாலோவர்ஸ் நாங்கள்லாம் நாங்கள்லாம் வந்து இணைஞ்சிட்டோம். இப்போ இளைஞர்களை திரும்ப கட்டமைப்புகளை எப்படி உருவாக்க போகிறீங்க அடுத்தடுத்து? இனிமேல் ஒன்றா தலைவர் நம்ம அண்ணாமலை அவர்கள் சொல்லுவாங்க, அதன்படி நாங்கள் நடத்துவோம். கட்சி அறிவிப்பு எப்போ வருங்க? எதுவும் இன்னைக்கு 12 மணியுடைய பேட்டியிலே சொல்லியிருக்காங்க. முதல்ல ஒரு இயக்கமாக ஆரம்பிச்சிருக்கோம், இதுக்கப்புறம் அது கட்சியாக போட்டி போடுவோம், நம்ம அனைத்து தேர்தலையும் நம்ம போட்டிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதன்படி கண்டிப்பாக வரிசையாக காக்ரோச் மூமெண்ட் மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்களோட இதுக்கும் வந்துட்டு சர்டன் ஃபாலோவர்ஸ்லாம் அதிகமாகிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. இல்லை, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் விரும்பக்கூடியவர் ஒரு இளைஞர்கள் விரும்பக்கூடிய ஒரு இளைஞர் அவர். அதனால் நிறைய பேர் விரும்புகிறாங்க. அதனால் மில்லியன் கணக்கில் இப்போ வரை 7 லட்சம் பேர் வந்திருக்காங்க. இன்னும் நிறைய பேர் ஏறிட்டே இருக்கு.